ஆரஞ்சு வச்சு கேக் செய்யலாமா? அதுக்கு நல்ல பழுத்த ஆரஞ்சு ஒன்று எடுத்துட்டு அதில் உள்ள தோலை எல்லாம் நல்லா இப்படி இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதிலேருந்து நம்ம அதில் இருக்கிற அந்த விதைகளை வந்து நம்ம நீக்கிக்கிடணும். அந்த நாரையும் லைட்டாக எடுத்துக்கங்க. ஒரு விதை இருந்தால் கூட உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு ரொம்ப கசந்துரும். அதனால் பார்த்து இந்த மாதிரி எடுத்துக்கங்க. அப்புறம் கொஞ்சமாக தோலை வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் நமக்கு இந்த கேக்குக்கு வந்து ஃப்ளேவர் கொடுக்கும். வேறு எந்த ஆர்டிஃபிஷியல் எசன்ஸ் எதுவுமே நம்ம சேர்க்க மாட்டோம். பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஆல்ரெடி தோல் உரித்து வச்சுருக்கிற அந்த ஆரஞ்சு பல்ப்பை வந்து சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. இப்போ பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது பேக்கிங் சோடா. இது வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. வாசனை இல்லாத எந்த எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆரஞ்சு கட் பண்ணி வச்சுருந்தோம் அந்த தொலியை அதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்மூத் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கேக் மோல்டில் வந்து இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். பட்டர் ஷீட் இல்லாட்டி எண்ணெயை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதில் லைட்டாக மாவு போட்டு தட்டி எடுத்துக்கலாம். டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டர் ஷீட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அடியில் ஒட்டாமல் ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். கேக் பேட்டரை இதில் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி தட்டி விடுங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் இருந்தால் உடஞ்சிரும். இந்த மாதிரி லேசாக தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே சும்மா கார்னிஷ்காக இதை நான் சேர்த்துக்கிறேன். ஆரஞ்சு பீல் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு இது நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஓவன் வந்து நீங்கள் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க 180 டிகிரியில். இது ஆல்ரெடி நான் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் கேக் பேட்டர் எடுத்து வச்சாச்சு. இனி நம்ம பேக் பண்ணிட வேண்டியது தான். 180 டிகிரியில் ராடு வந்து நீங்கள் பாட்டம் ராடு மட்டும் வச்சுக்கோங்க. எனக்கு கரெக்டாக பேக் ஆகிறதுக்கு 40 மினிட்ஸ் ஆச்சு. 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் எடுத்துட்டேன். இந்த மாதிரி நீங்கள் கேக்கு வந்து வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு மாவு அதில் ஒட்டுச்சுன்னா மறுபடியும் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கேக் நல்லா ஒரு 30 நிமிஷம் ஆற விட்டுருங்க. ஆறுனா தான் உங்களுக்கு டீமோல்டு பண்ண முடியும். டீமோல்டு பண்ணுறதுக்கு வந்து லைட்டாக சைடில் வந்து இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. நல்ல சூப்பராக மாய்ஸ்சராக இருந்ததுங்க இந்த கேக்கு. இந்த கேக்குக்கு வந்து உங்களுக்கு எக்கு கர்டு எதுவுமே தேவையில்லை. இங்கே பாருங்கள் இப்போ இந்த பட்டர் ஷீட் வந்து எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருது பார்த்தீங்களா? கேக் அவ்வளோ ஒரு ஃப்ளஃபியாக இருந்தது. நல்ல ஆரஞ்சு ஃப்ளேவர் இதில் உங்களுக்கு நல்லா இருந்தது. இந்த கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நியூ இயருக்கு மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ஜாய் பண்ணுங்கள் இந்த நியூ இயருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.